ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம திருமதி ஹிட்லர் சீரியலில் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஒரு சின்ன ரிவ்யூவாக தான் பார்க்க போகிறோம். ஹாசினி வந்து அவள் தங்கச்சிட்ட அவளோட லவர் வந்து ஏற்கனவே கல்யாணம் விஷயத்தை சொல்கிறாங்க. உடனே ஸ்வேதா இருந்துக்கிட்டு, அக்கா எனக்கு அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறது முன்னாடியே தெரியும் அப்படிங்காங்க. அப்போ நீ எல்லாமே தெரிஞ்சு நீ வேணும்னே ஏமாந்துக்கிட்டு இருக்கியா? இது எத்தனை பேப்பரில் எத்தனை இதில் வந்தாலும் செய்தியில் நியூஸில் வந்தாலும் நீங்கள் அதை பற்றி பார்த்து திருந்த மாட்டீங்களா அப்படிங்காங்க. இல்லைக்கா நான் சொல்கிறத கேளுக்கா, அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிருக்கு. ஆனால் அவர் வந்து அவர் ஒய்ஃப் கூட நல்லாவே சந்தோஷமாக வாழலை. அது வந்து ஒரு கட்டாயத்தினால ஏற்பட்ட கல்யாணம். அவங்க ஒய்ஃப் வந்து அவருக்கு பிடிக்காது. ஸோ டைவர்ஸ் பண்ணிவிட்டு என்னைய தான்க்கா கல்யாணம் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காரு அப்படிங்காங்க. ஓ, அப்போ அந்த பொண்ணோட பாவம் உன்னை சும்மா விடுமா? எதுக்கு இப்படிலாம் பண்ணுற? இப்படிலாம் அவன் உன்னை ஏமாற்றி வச்சுருக்கானா அப்படிங்காங்க. இல்லைக்கா அவளோட சாபம் வந்து என்னை ஒன்றும் செய்யாது. ஓ, அதுக்கு என்ன ஃப்ராடு சொல்லி வச்சுருக்கான் அப்படிங்காங்க. இல்லைக்கா அவர் எதுவும் சொல்லலைக்கா. அந்த பொண்ணு வந்து ஒரு ராட்சசிக்கா. அவர் ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாக்கா. அதனால தான்க்கா அவர் டைவர்ஸ் பண்ணிவிட்டு என்னைய கல்யாணம் பண்ண சொல்லியிருக்காங்க்கா அப்படிங்கிறாங்க. அப்படியா? அப்போ அவ்வளோ டார்ச்சர் பண்ணுறவளா இருந்தா எதுக்கு அவங்க 2 பேரும் ஒன்றா கோயிலுக்கு வரணும்? பிடிக்காத ஒய்ஃப் கூட எதுக்கு அவன் கோயிலுக்கு கூட்டு வரணும்? அப்படி இருக்கும்போது அவ்வளோ ராட்சசியா இருந்தா யாராச்சும் ஹஸ்பண்ட் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்களா? அந்த பொண்ணு எதுக்கு அப்போ அவன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினா அப்படின்னோடனே, அக்கா அதெல்லாம் அவளோட நடிப்புக்கா. வெளியே வந்து அப்படியே பாசமாக இருக்கிற மாதிரி நடிப்பாக்கா அப்படின்னு சொல்கிறா. இல்லை நீ தாண்டி உனக்கு தான் ஒன்றும் புரிய மாட்டேக்கி. நீ தான் நல்லா ஏமாந்து போய் நிற்கிற. இது மாதிரி எத்தனை நியூஸ் வந்தாலும் நீ அடங்க மாட்டியா? நீ பண்ணது எவ்வளோ பெரிய தப்புன்னு உனக்கு தெரியாது. வா இப்பயே அம்மாட்ட சொல்லி எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்போம். நீ பண்ணியிருக்கிறது மிகப்பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த நேரத்தில் அவங்க அம்மா வந்து என்டி ஆகுறாங்க. என்டி ஆனோடனே என்னாச்சு? என்ன தப்பு? அப்படிங்கிறாங்க. கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த கேக்கை வந்து கீழே குனிஞ்சு பார்க்குறாங்க. கேக் வந்து ரொம்ப நாசமாக இருக்குது. அதை பார்த்தோன்னே எவ்வளோ கஷ்டப்பட்டு ரெடி பண்ண அந்த கேக்கை நாசம் பண்ணது யார்? அப்படிங்கிறாங்க. உடனே 2 பேருமே அமைதியாக இருக்காங்க. இவ தான் கண்டிப்பாக ஹாசினியாக தான் இருக்கும். என் பொண்ணு கஷ்டப்பட்டு கேக் ரெடி பண்ண, அதை நீ நாசமாக்கிறதுக்கே வா. அன்னைக்கு என்னன்னா கேக்கை கொண்டு போய் அந்த ஹிட்லர் மூஞ்சில் போய் அப்படி அடிச்ச. இன்றைக்கி என்னன்னா இப்படி நாசம் பண்ணியிருக்க அப்படின்னோடனே ஸ்வேதா இருந்துகிட்டேம்மா போம்மா இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேம்மா. இது என்ன இது சரி செய்ய ஒரு 2 நிமிஷம் ஆகுமா? அதை நான் பார்த்துக்கிறேம்மா. நீயும் அப்பாவும் எங்கேயோ வெளியே போகணும்னு சொன்னீங்களே போம்மா அப்படிங்காங்க. ஆமாம், நீ இப்படியே உங்கள் அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணி அவளுக்கே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இரு. இதே நிலமை நடந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா கடைசி ஒரு நாள் அவளால் நீ நடு ரோட்டில் தான் வந்து நிற்க போகிற. அது நடக்க தான் போகுது. அன்னைக்கு அம்மா சொல்கிறது உனக்கு புரியும் அப்படிங்காங்க. அம்மா போம்மா, நீ வெளியே போம்மா, நான் பார்த்துக்கிறேம்மா அப்படிங்காங்க. சரின்ட்டு அவங்க அம்மா கிளம்பி போயிடறாங்க. உடனே ஹாசினி வந்து வா, உடனே அவனுக்கு கால் பண்ணு, இப்போயே நீ கால் பண்ணி அவன்கிட்ட பேசணும் அப்படிங்காங்க. அவள் இல்லைக்கா நான் பண்ண மாட்டேன்க்கா அப்படின்னு ஸ்வேதா அழுதுகிட்டே இருக்காங்க. நீ பண்ணி தான் ஆகணும்னு அப்படின்ட்டு ஸ்வேதா தலையை மட்டும் ஆட்டிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறமா ஏஜே வந்து இங்கே அவங்க ஃபஸ்ட்டு ஒய்ஃப் கிட்ட ஃபோட்டோவில் நின்றுக்கிட்டு எல்லாருமே நீ வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிற சொல்லிட்ட. இந்த லட்டு வந்து என்னோடய வாழ்க்கையை மாற்ற போகுது. ஆனால் யாருமே என்னை கல்யாணம் பண்ணால் என்னோடய பணத்துக்காண்டி தான் என்னை கல்யாணம் பண்ணணும்னு வர்றாங்களே தவிர என் மேலே உண்மையான அன்போ இல்லை என்னை புரிஞ்சுக்கிறதுக்கு யாரும் கிடையாது. ஆனால் இதுக்கெல்லாம் எதிர்மறையாக ஒரு பொண்ணு இருக்கா. அவள் வந்து என்னுடைய பணத்தையோ என்னுடைய அதிகாரத்தையோ கொஞ்சம் கூட அவள் மதிக்கிறது கிடையாது. எல்லாத்துக்குமே எதிர்மாறாக இருக்கா அப்படின்ட்டு அன்றைக்கி அந்த பேசுனதெல்லாம் நினச்சி பார்ப்பான். அவள் வந்து என்னைய ரொம்ப வெறுக்கிறா. ஆனால் அவள் தான் எனக்கு வேணும். அதை தான் நான் விரும்புகிறேன். ஏன்னா என்னை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அவள் என்னை வெறுத்துக்கிட்டே இருக்கணும். லைஃப் லாங் ஃபுல்லாக என்னை வெறுக்கணும். நான் வந்து உன்னைய மட்டும் தான் லவ் பண்ணியிருக்கேன், லவ் பண்ணுவேன். ஸோ எனக்கு இந்த மாதிரி என்னை வெறுக்கிற ஒரு பொண்ணு தான் தேவை. அதுக்கு அவள் தான் கரெக்டாக இருப்பா. ஸோ நான் அவளை தான் கல்யாணம் பண்ணிக்கிற போகிறேன் அப்படின்னு ஃபோட்டோ முன்னாடி நின்று சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் மாயாவும் சித்ராவும் மூஞ்சி நிறைய கிஃப்ட்டை கொண்டு வந்துக்கிட்டு படியில் இறங்க முடியாமல் இறங்கிட்டு வந்திருப்பாங்க. சித்ரா இருந்துட்டு இது என்ன கிஃப்ட்டு அப்படிங்க மாயா இருந்துட்டு பேசாமல் வாடி, நானே இங்கே பாரு காலை எங்கே வைக்கணும்னு தெரியாமல் நடக்க முடியாமல் நடந்து வரேன், எவ்வளோ வெயிட் அப்படின்ட்டு கிஃப்ட்டை எல்லாத்தையும் கீழே கொண்டு வருவாங்க. கீழே வந்து சோஃபாவில் வந்து ஏஜே வந்து உட்காந்துருப்பாரு. அதை பார்க்காம 2 பேரும் கீழே கொண்டு வந்து சோஃபாவில் வச்சுட்டு இதை எங்கே வைக்க, ஏஜே எங்கே போனார் அப்படின்னோடனே நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னாச்சோடனே 2 பேரும் அமைதியாயிருவாங்க. மாயா இருந்துட்டு இது என்னது ஏஜே, இது கையெல்லாம் வலிக்கி ரொம்ப கனமாக இருக்குன்னு இதெல்லாம் கிஃப்ட் அப்படிம்பாங்களா? கிஃப்ட் எதுக்கு அப்படின்னோடனே, இதெல்லாம் ஒரு ஆளுக்கு கொடுக்க வேண்டியது. நீங்கள் இதெல்லாம் போய் தூக்கி காரில் வைங்க அப்படின்னோடனே, இதுக்கு யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்க? இதெல்லாம் ஒரு வெயிட்டான ஒரு ஆளுக்கு கொடுக்க வேண்டியது. யாருக்குன்னு சொல்கிறேன் அப்படிங்காங்களா? நீங்கள் போய் தூக்கிட்டு போய் காரில் வைங்க அப்படிங்காங்க. சரின்ட்டு சரிங்க ஆனால் யாருக்குன்னு சொல்லவே இல்லையே அப்படிங்காங்க. நான் சொல்கிறேன் நானா, இப்போ சொல்கிறேன் நானா அப்படின்ட்டு சொல்லிட்டு ஹிட்லர் வந்து போயிடுறாரு. உடனே சித்ரா இருந்துட்டு இவர் சொல்கிறது ஏதாச்சும் ஒன்றாச்சும் புரியுதா? நம்மகிட்ட எதாச்சும் டேரெக்டாக அவர் பேசுகிறாரா? ஒன்றும் புரிய மாட்டேங்கி. இந்த கிஃப்ட்லாம் யாருக்கு தான் போதோ அப்படின்னுக்கிட்டு இருக்காங்க. சரி இதை எப்படி நம்மளால் கொண்டு போய் காரில் வைக்க முடியும் அப்படின்னு கேட்டோன்னே மாயா இருந்துக்கிட்டு சித்ரா இருந்துட்டு நாம் எதுக்கு கொண்டு போகணும், அதான் வேலைக்காரங்க இருக்காங்களே அவங்க கொண்டு போவாங்க அப்படிங்கிறாங்க. அப்புறமா
அர்ச்சனா வந்து ஹாசினி வீட்டுக்கு வராங்க. அங்கே வந்து ஹாசினியோட அம்மாவும் அவங்க அப்பாவும் இறங்கி கீழே வராங்க. அப்போ வந்து நல்லா நல்லா நடிக்கிறீங்க, நடிப்புக்கார குடும்பத்துக்கு பாராட்டு தான் கிடைக்கணும் அப்படிங்காங்க. உடனே ஹாசினி அப்பா இருந்துட்டு அன்றைக்கி தான் எல்லாம் முடிஞ்சில்ல, அப்புறம் எதுக்கு இன்றைக்கி வந்து பேச வந்திருக்கீங்க அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம் அன்றைக்கி எல்லாம் முடிஞ்சிருச்சு, அன்றைக்கி நீங்கள் வந்து கிஃப்ட் வாங்காமல் போயிட்டீங்க, ஸோ அந்த கிஃப்ட் உங்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காண்டி தான் நாங்கள் இங்கே வந்தோம் அப்படின்னு. கிஃப்ட் கொடுக்கணும் கொஞ்சம் சிரிச்சு கொடுங்க, அது எதுக்கு இவ்வளோ மூஞ்சை தூக்கி வச்சுட்டு கொடுக்குறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆமாம் இது ஏன்னா அந்த கிஃப்ட் வந்து அந்த மாதிரி இது வந்து காக்கி கலர் கவர் போட்ட கிஃப்ட்டு, ஸோ மூஞ்சி தூக்கிட்டு தான் கொடுக்கணும், போலீஸ் உள்ளாக்க வாங்க அப்படின்னு போலீஸ் வராங்க. இவங்க 2 பேர் தான் அரஸ்ட்மெண்ட் போடுங்க, இவங்க பொண்ணு தான் வேறு வேஷம் போட்டு எங்கள் ஏஜியை ஏமாற்றி எங்கள் சொத்தெல்லாம் அடைய பார்த்தா, இவங்களுக்கு இதுதான் பொழப்பு போல், இந்த வீடு தான் அது ஏமாத்து குடும்ப வீடு, வீடு வீடாக போய் இப்படி தான் ஏமாற்றுவாங்க போல், எங்கடா பணக்காரங்க இருக்குன்னு பார்த்து அங்கே ஏமாற்றி அப்படியே அவங்க சொத்தை வளைச்சி போடலாம் நினைப்பாங்க போல், இவங்களை கைது பண்ணிட்டு போங்க அப்படிங்காங்க. உடனே அவங்க அம்மா இருந்துக்கிட்டு என்ன இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னா, ஆமாம் அவங்களுக்கு என்ன மரியாதை, நீங்கள் தான் அவங்க அப்படி பொண்ணை தானே நீங்கள் பெற்று வச்சுருக்கீங்க, அப்படியே இப்போ எப்பா என்னம்மா நடிப்பு, எப்படி ஒரு நடிப்பு அப்படிங்காங்க. நாங்களாம் யாரும் நடிக்கல, ஆமாம் நீங்கள் நடிக்கல, குடும்பத்தோடு நீங்கள் ஏமாற்ற தான் செஞ்சுருக்கீங்க, போலீஸ் இவங்களை கைது பண்ணிட்டு போங்க அப்படிங்காங்க. போலீஸை கைது பண்ண போகிறாங்க. இவங்களெல்லாம் சாதாரணமாக கைது பண்ணக்கூடாது, விலங்க மாட்டி தெருவில் இழுத்துட்டு போகணும். ஆமாம் உங்கள் ஏமாத்துக்கார லீலாங்கிற ஹாசினி எங்கே அப்படிங்கிறாங்க. அங்கே வந்து ஹாசினி வந்து அவங்க தங்கச்சியை கூப்பிட்டுக்கிட்டு ஸ்வேதாவை கூப்பிட்டுட்டு ஸ்கூட்டியில் போகிறாங்க. அவங்களோட லவ்வரை பார்க்க போயிருக்காங்க. அங்கே போன உடனே அவன் லவ்வர் வந்து ஹாயாக பைக்கில் உட்காந்துட்டு ஊசியில் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஹாசின் வந்துட்டு இங்கே பாரு கொஞ்சம் கூட ஏமாத்தாமல் என்னமோ உண்மையாக லவ் பண்ண மாதிரி எப்படி வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான் பாரு அப்படின்ட்டு போகிறாங்க. போய் இனிமேல் இதோட நிப்பாட்டிக்கிறணும், மூஞ்சிலே முழிக்கக்கூடாது சொல்லிட்டு வந்துடும் ஸ்வேதா அப்படிங்காங்க. ஸ்வேதா அழுதுகிட்டே போய் அவள் லவர்கிட்ட நின்று அழுதுகிட்டே இருக்காங்க. உடனே எதுக்கு அழுகிற சொல்லு ஸ்வேதா அப்படிங்காங்க. ஹாசினி விறுவிறு நாங்கள் வந்துடுறாங்க. எதுக்கு அழுகிறோம் உனக்கு தெரியாதோ அப்படின்னா, எனக்கு ஒன்றுமே புரியல என்ன சொல்கிறீங்க அப்படிங்காங்க. நீ ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்கிறத ஏன் சொல்லலை அப்படிங்காங்க. இதில் என்ன இருக்குது, நான் ஏற்கனவே ஸ்வேதாட்ட சொல்லிட்டேனே, எல்லாமே சொல்லியிருக்கேன், நான் என் ஒய்ஃப் கூட நல்லாவே சந்தோஷமாக வாழலை அப்படிங்காங்க. ஓ உன் ஒய்ஃப் கூட சந்தோஷமாக வாழலைங்கிறக்காண்டி நீ அப்பாவி பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைக்கிறா, ஸ்வேதா எவ்வளோ ஒரு இன்னசென்ட் தெரியுமா, அவளை ஏமாத்துறேன்னு நினைக்கிறேன், கொஞ்சமாவது உனக்கு மனசாட்சி இருக்கா அப்படின்னு வைகிறாங்க. உடனே லவர் இருந்துட்டு என்ன ஸ்வேதா அவங்க அக்கா இப்படிலாம் பேசுகிறாங்க, நீ அமைதியாக நின்று கேட்டுக்கிட்டே இருக்க, நம்ம லவ் உண்மையானதுன்னு சொல்லு ஸ்வேதா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா போய் கட்டுப்பிடிக்கிறாங்க. உடனே ஹாசினி கோவம் வந்தது. ஸ்வேதா வாங்கிட்டு இழுத்து தள்ளிட்டு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் தங்கச்சி கட்டுப்பிடிப்புன்னு சொல்லி சட்டின்னு கண்ணத்துலேயே ஒரு அடி போட்டுறாங்க. இதுக்கு மீறி அவள் வாழ்க்கையில் நீ தலையிட்டா உனக்கு கொன்றும் பார்த்துக்கோ அப்படிங்காங்க. இதோட இந்த எபிசோட்டை வந்து முடிச்சுறாங்க. நாளைக்கு எபிசோடில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு ரிவ்யூவாக பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ்.